அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒரு மனிதன் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை அறிய வேண்டுமானால், முதலாவது அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே இனம் புரியாத ஒரு சந்தோஷம், புரிந்து கொள்ள முடியாத எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானம் அவருடைய இருதயங்களிலே சிந்தைகளிலே இருக்கும். அவரை எப்பொழுது பார்த்தாலும் மிக பரவசமான ஒரு நிலையிலே மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, எத்தனை சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் உள்ளாக ஒரு இன்னர் பீஸ், ஒரு இன்னர் ஜாய், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அது அவனிடத்திலே காணப்படும். முதலாவது. இரண்டாவது, பழைய பாவங்கள், விரும்பி அவர் செய்த பழைய பாவங்களின் மீது ஒரு வெறுப்புணர்வு அவருக்கு உண்டாயிருக்கும். அந்த பாவங்களை ஜெயிப்பதற்கான பலனை அவர் பெற்றவராக காணப்படுவார். மூன்றாவது, அவருடைய ஜெப நேரம், வேத வசனத்தை தியானிப்பதிலே அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கும். They will enjoy reading the scripture, meditating the scripture, searching the scripture, observing the scripture. மாத்திரமல்ல, ஜெப நேரம் அவளுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். மாத்திரமல்ல, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்பதற்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே, நீதிமான்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு அவருக்கு உண்டாகும். அவர் பெற்ற அந்த இன்பத்தை, அந்த சந்தோஷத்தை, இயேசு தனக்கு என்ன செய்தார் என்பதை பார்க்கிற மனிதர்களிடத்திலெல்லாம் அவர் பகிர்ந்து கொள்வார். அதாவது, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவரிடத்திலே பறைசாற்றுகிற போதுதான் நீங்கள் பெற்ற ரட்சிப்பே ஜெனியூனானது என்பதை ஒரு தேவ மனிதன் சொல்கின்றார். மாத்திரமல்ல, அவனிடத்தில் மிக முக்கியமாக காணப்பட வேண்டிய இன்னொரு குணாதிசயம் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய இரண்டாம் வருகைக்கு அவன் ஆயத்தப்படுவான். அவருடைய ரகசிய வருகையிலே தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறித்து வாஞ்சை உள்ளவனாக இருப்பான். ஆகவே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை மிக ஜாக்கிரதையாக வாழ்வான். மறுபடியும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்பதற்கான அடையாளங்கள் என்னவென்று சொன்னால், அவரிடத்தில் இடம் புரியாத ஒரு சந்தோஷம், சமாதானம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படும், irrespective of whatever happens around him. இரண்டாவதாக, அவனுக்கு பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு உண்டாகும். மூன்றாவது, ஜெப வாழ்க்கையிலே, தியான வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு உண்டாகும். நான்காவதாக, சபை கூடுதலிலே அவன் மிகப்பெரிய ஈடுபாடு காட்டுவான். பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்தை தான் பெரிதாக அவன் கருதுவான். ஐந்தாவதாக, அவனுடைய ஜீவியம் மாற்றப்பட்ட நிலைமையிலே அவன் தான் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதிலே, சுவிசேஷம் அறிவிப்பதிலே முனைப்பு காட்டுவான். கடைசியாக, அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவான். நாமும் அப்படி செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. God bless you.